முதலமைச்சர் விஜய் அப்புறம் அவங்க மனைவி சங்கீதா இவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து கூடிய சீக்கிரம் லண்டனுக்கு விமானத்துல ஒண்ணா பயணம் பண்ண போறாங்க. ஒரு ட்ரிப் ஒன்று போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அது எதுக்காக அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். பிப்ரவரி மாதம் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருந்த முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடந்த வீடியோ ஹியரிங்கில் எனக்கு விவாகரத்து வேணாம், நான் எல்லா மனுவையும் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரோட ரீயூனியன் நடக்க போகுது, 2 பேரும் மறுபடியும் திருமண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போடுற மாதிரி தான் விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்வில் த்ரிஷா அவங்க கலந்துக்கிட்ட விஷயம் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இதை பற்றி பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணி அந்த கருத்துக்களும் சர்ச்சையாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 25ஆம் தேதி இவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ முதலமைச்சர் விஜயும் அவங்க மனைவி சங்கீதாவும் ஒன்றா சேர போகிறாங்க அப்படின்னு வந்த டாக்ஸ் எல்லாமே பொய்யாயிடுமா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் டிவிகே தொண்டர்களும் அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு விஷயம் நடக்க போகுதாம். அது வேற ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் விஜய் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து கூடிய சீக்கிரம் ஒரு ஃபேமிலி ட்ரிப் ஒன்று போக போகிறதாவும், அது மேபி ஒரு அப்ராட் கண்ட்ரி, அது லண்டனாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. அப்படி அந்த ட்ரிப்புக்கு அவங்க ஏன் போகிறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கியிருக்கக்கூடிய சிக்மா படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அந்த ப்ரொமோஷன் சம்மந்தமான பல ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்களாம். தன்னோட அப்பா அம்மா 2 பேரையுமே இந்த படத்துக்கான எல்லா விதமான ப்ரொமோஷன் ஈவெண்ட்லேயுமே கலந்துக்கிறதுக்கு ஜேசன் சஞ்சய் இன்வைட் பண்ணியிருக்காரு. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ சிஎம்மாக இருக்கிறதால, அசம்பிளியில் பிஸியாக இருக்கிறதால எல்லா ஈவெண்ட்லேயுமே கலந்துக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அதுக்காக தான் பையன்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை முன் வச்சு, கூடிய சீக்கிரம் லண்டனில் உங்கள் அம்மாவோட சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணு, அந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம எல்லாமே ஒன்றா கலந்துக்கலாம், முடிஞ்சால் நானும் அம்மாவும் ஒன்றா ஃப்ளைட்டில் வந்துடுறோம், அங்கே அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தரப்பில் சில விஷயங்களை ரெக்வஸ்ட்டாக முன் வச்சிருக்காரு. இதுக்கு ஜேசன் சஞ்சயும் ஓகே சொன்னதுக்கு பிறகு அக்டோபர் 2ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, செப்டம்பர் மிட் வீக்கில் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஈவெண்ட் லண்டனில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களும் மனைவி சங்கீதாவும் ஃப்ளைட்டில் லண்டனுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், செப்டம்பர் மிட் வீக்கில் இல்லைனா ஃபஸ்ட் வீக்கில் அவங்க லண்டன் போயிட்டு அந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அங்கே வெக்கேஷன் மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கிறதாவும், இதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மகன் ஜேசன் சஞ்சயும் மகள் திவ்யா சாஷா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் இவங்க எல்லாமே ஃபேமிலியாக அதுவும் ஒன்றா ஃப்ளைட்டில் தன்னோட மனைவி கூட ஒரு ட்ரிப்பு போவார் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.